Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is your friend Saranya and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் English is easy by Saranya. And இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் லெசனான sea turtlesோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க எக்ஸசைசஸ் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா find 5 words related to sea and write a sentence for each word. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸ். இதில் நம்ம பார்க்க போகிற 5 words. ஃபஸ்ட்டு வேர்டு பீச். அதுக்கு என்ன சென்டென்ஸ்னால் we like to play in the beach. அடுத்தது swimming, I like swimming. தேர்ட் வேர்ட் motor boat, we went on a motor boat. அடுத்தது crab, people eat crabs as seafood. crabனா நண்டு, CRAB, crab அப்படின்னா நண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது sand, children play on the sand. அடுத்தது cavity, cavityனா கேப் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா there are cavities in the beach. அடுத்தது fill up the blanks with words that convey correct meaning in the sentences. இது என்ன ஒன்றுமே இல்லை. இந்த ஃபில்லப்பில் நம்ம ஹோமோஃபோன்ஸ் வச்சு ஃபில்லப் பண்ண போகிறோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன் அண்ட் சன், SONனும் நம்ம சன் அப்படின்னு தான் சொல்லுவோம், SUNனும் நம்ம சன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான், ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் உரிய அர்த்தம் வேறு. SON சன் அப்படின்றதுக்கு மகன் அப்படின்னு அர்த்தம், SUN சன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ் வச்சு இந்த சென்டென்சஸை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே வாசிக்கிறேன், 2 ஹோமோஃபோன்ஸை சேர்த்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறமா எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம 2 ஹோமோஃபோன்ஸோட மீனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டென்ஸில் எது வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது tiny hatchlings fall prey to the predators. Tiny hatchlings fall prey to the predators, PREDATORS, predators. ஓகேவா? இதில் 2 ப்ரே கொடுத்துருக்காங்க, PREY ப்ரே கொடுத்துருக்காங்க, PRAY ப்ரே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ரேக்கும் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PRAY ப்ரேக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் PRAY ப்ரேக்குரிய மீனிங். ஸோ இந்த PREY ப்ரேக்கு இறை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இறை அப்படிங்கிறது தான் வரணும். அதனால தான் ஆன்சர் PREY அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது sea turtles live their whole life in the sea. HOLE ஹோல் கொடுத்துருக்காங்க, WHOLE ஹோல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா WHOLE ஹோல் அப்படிங்கிறதுக்கு முழுமையான அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ HOLE ஹோல் அப்படிங்கிறதுக்கு துளை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த சென்டென்ஸில் முழுமையான அப்படிங்கிறது தான் அர்த்தம் வரணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த சென்டென்ஸில் WHOLE ஹோல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது the turtles come ashore only during the night, NIGHT/KNIGHT 2 நைட் கொடுத்துருக்காங்க. NIGHT நைட் அப்படிங்கிறதுக்கு இரவு அப்படின்னு பொருள், KNIGHT நைட் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுத்த பட்டம் விடுதலைக்கு முன்னாடி. ஸோ அப்போ இந்த இடத்துல இரவு அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ நம்ம NIGHT நைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்தது the predators eat their eggs, the predators use the scent, scent of the turtles to eat their eggs. இதுதான் சென்டென்ஸ். இதுக்கு 2 சென்ட் கொடுத்துருக்காங்க, SENT சென்ட் கொடுத்துருக்காங்க, SCENT சென்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல SENT சென்ட் அப்படிங்கிறதுக்கு போன அப்படின்னு அர்த்தம். ஸோ SCENT சென்ட் அப்படிங்கிறதுக்கு தான் வாசனை அப்படிங்கிறது பொருள். ஸோ அப்போ இந்த இடத்துல SCENT சென்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் சென்டென்ஸை திருப்பியும் படிக்கிறேன். The predators follow the scent of the turtles to eat their eggs. இந்த இடத்துல SCENT சென்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஒன், the female turtles lay eggs and go back to the sea. SEEA. இப்போ இந்த இடத்துல SEE அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பார்வை அப்படின்னு அர்த்தம். SEA சீக்கு கடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கடல் அப்படிங்கிறது தான் வரும் அப்படிங்கிறதால நம்ம SEAC அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். இல்லை 2 ஹாஃப் இருக்குது. இல்லை எது கரெக்டான ஆன்சரோ அதுவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sea turtles ஆன்சர் come ashore to lay eggs. அடுத்தது hatchlings ஆன்சர் cut open the leathery egg shells. அடுத்தது a turtle answer uses the front flippers to swim. And அடுத்தது many factors answer threaten the survival of the sea turtles. Okay, அடுத்தது true or false. First one, turtles and tortoises are the same. False. The leatherback is the largest sea turtle. True. Jackals, dogs and pigs do not eat the eggs of the olive ridley. Idu false. அடுத்தது crabs and birds will eat the tiny hatchlings. Idu true. crabsனா நண்டுகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது human activities have put the turtles into a great danger. இது true. அடுத்தது fill in the blanks using homophones. ஹோமோஃபோன்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வார்த்தைகள் வித்தியாசம், ஆனால் வார்த்தைகள் ப்ரொனன்சியேஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கும். அதான் நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே இந்த ஹோமோஃபோன்ஸ் வச்சு நம்ம ஒரு fill up the blanks பார்த்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the eggs are left to incubate under the warmth of the sun. SUN-னா SON-ன்னு கேட்டிருக்காங்க. SUN அப்படிதான், அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த சன்னுக்கு சூரியன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது most of us have seen. SEEN-னா SCENE சீனான்னு கேட்டிருக்காங்க. turtles in the reptile park. SEEN seen, இதுதான் பார்க்கறதுக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது this is quite QUITE or QUIET a problem for the female olive ridleys moving on the land அப்படின்னு கேட்குறாங்க. இந்த QUITE அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். QUIET குவைட் அப்படிங்கிறதுக்கு அமைதி அப்படின்னு அர்த்தம். இந்த QUITE குவைட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமான அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல QUITE அதுதான் வரும். அடுத்தது human activities during the last LAST லாஸ்டா LOST லாஸ்டான்னு கேட்குறாங்க. decades have put the sea turtles in danger. LAST லாஸ்ட்டுக்கு கடைசி அப்படின்னு அர்த்தம். LOST லாஸ்ட்டுக்கு தொலைந்து போன அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல LAST லாஸ்ட் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்தது the olive ridley weighs up to 35 kg when fully grown. GROWN grown GROAN grown-னு கேட்குறாங்க. ஆன்சர் GROWN வளர்ந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு தான் GROWN அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது choose the correct answer. the hatchlings open the egg shells using எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் egg tooth. அடுத்தது it is estimated by scientists that 1 in dash hatchlings become an adult. ஆன்சர் 1 in 1000 adults தான் வந்து அடல்ட்டாக 1 in 1000 hatchlings தான் அடல்ட்டாக மாறும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது female hatchlings that have become adults என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. return to the sea
return to the same beach to lay their eggs. எந்த இடத்துல அது பிறந்ததோ அதே பீச்சுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அது எக் வந்து பொரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு. Sea turtles are dash species. Answer endangered species. Sea turtles are endangered. ENDANGERED. Endangered species. அடுத்தது, the only way to solve the problem of the sea turtles is. Answer, to systematically tackle the problem and removing threats. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சினோனிம்ஸ். சினோனிம்ஸ்னால் மீனிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லாமே வந்து டெக்ஸ்டில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு தான் சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்டையர் அப்படின்னா ஹோல், WHOLE, ஹோல். அடுத்தது ஹியூஜ், இதுக்கு லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கனெக்ஷன், லிங்க். அடுத்து எக்ஸ்ட்ரீம்லி, மேஜர்லி, EXTREMELY, எக்ஸ்ட்ரீம்லி. 2 E வராது, ஒரு E தான் வரும். EXTREMELY, எக்ஸ்ட்ரீம்லி, அதுக்கு மேஜர்லி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது காமன்லி, அதுக்கு யூஸ்வலி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹால், HAUL, ஹால் அப்படிங்கிறதுக்கு புல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லாஷ், SLASH, ஸ்லாஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எமர்ஜ், எமர்ஜ்னா கம் அவுட், வெளியே வர்றது, இதுக்கு தான் எமர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காமோஃப்ளாஷ், CAMOUFLASH, காமோஃப்ளாஷ் அப்படின்னா ஹைட் அப்படின்னு அர்த்தம். காமோஃப்ளாஷ்னா ஹைட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சென்ட், SCENT, சென்ட், சென்ட்டுக்கு பர்ஃப்யூம், PERFUME. அடுத்தது ஆஸ்பெக்ட், ஆஸ்பெக்ட்னா கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்பெக்ட்னா நம்ம பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ப்ரே, PREY, ப்ரேக்கு விக்டிம், VICTOM, விக்டிம்னா இறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது டைனி, டைனினா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எஸ்டிமேட், எஸ்டிமேட்னா கேல்குலேட். எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா அந்த குட்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எஸ்டிமேட், கேல்குலேட் பண்ணுறது. அடல்ட், அடல்ட்னா மெச்சூர்டு, MATURED, மெச்சூர்ட் அப்படின்னு அர்த்தம். சர்வைவ் அப்படின்னா எக்ஸிஸ்ட், வாழ்கிறது, சர்வைவ்னா வாழ்கிறது, அப்போ எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது ஃபேசினேட்டிங், FASCINATING, இதில் சி வந்து சைலண்ட். ஃபேசினேட்டிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். மிஸ்ட்ரி அப்படின்னா பசில், புதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்னா அமேசிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்டலி அப்படின்னா அன்இன்டென்ஷனலி, தெரியாமல் செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஆக்சிடென்டலி, ACCIDENTALLY, ஆக்சிடென்டலி, இதுக்கு அன்இன்டென்ஷனலி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன்னா கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம ஆன்டனிம்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா வேர்ட்ஸ்க்குமே நான் ஆன்டனிம்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எந்த வேர்டுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த வேர்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெல்லிங்கும் சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், என்டையர் அப்படின்னா பார்ஷியல் அப்படின்னு அர்த்தம். என்டையர்னா முழுமையான, அப்படி பார்ஷியல்னா பாதி, அந்த மாதிரி. அடுத்தது லார்ஜஸ்ட்டுக்கு ஸ்மாலஸ்ட். நெக்ஸ்ட் காமன்லி, ரேர்லி. நெக்ஸ்ட் ஆஃப்டர், பிஃபோர். லைஃப், டெத். அடுத்தது டைனி, பிக். predators, rescuers. இந்த predators spelling PREDATORS, predators க்கு rescuers, RESCUERS, rescuers. rescueக்கு Q போடக்கூடாது, C தான் வரும் ஸ்பெல்லிங். அடுத்தது cavity, cavityனா கேப் அப்படின்னு பார்த்தோம், ஆப்போசிட் பல்ஜ். காமோஃப்ளாஷ் தான் மீனிங்கில் என்ன பார்த்தோம், ஹைட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ இங்கே எக்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது சென்ட், SCENT, சென்ட்டுக்கு வாசனை அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே ஆப்போசிட் ஸ்டிங்க், STINK, ஸ்டிங்க் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எமர்ஜ், EMERGE, எமர்ஜ், இதுக்கு சப்மர்ஜ், எமர்ஜ்னா வெளியே வர்றது, சப்மர்ஜ்னா உள்ள போகிறது. நெக்ஸ்ட் ஹால், HAUL, ஆன்சர் புஷ், PUSH. ஹால்னா நம்ம புல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இங்கே புஷ் அப்படிங்கிறது ஆப்போசிட். அடுத்தது நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல்னா இயற்கையான அப்படின்னு அர்த்தம், ஆப்போசிட்டு ஆர்டிஃபிஷியல் செயற்கை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சிடென்டலி, டெலிபரேட்லி, ஆக்சிடென்டலினா என்ன சொல்கிறது, தெரியாமல் பண்ணிட்டோங்கிறதுக்கு நம்ம ஆக்சிடென்டலி அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சிடென்டலி அப்படின்னு சொல்லிட்டு. டெலிபரேட்லினா வேணும்னே செய்யறது. சேட்லி, ஹாப்பிலி. அடுத்தது இன்ட்ரெஸ்டட், அன்இன்ட்ரெஸ்டட், இன்ட்ரெஸ்டாக செய்யறது, இது அன்இன்ட்ரெஸ்டட். அடுத்தது கன்சர்வேஷன், கன்சர்வேஷனாக பாதுகாக்கிறது, டிப்ளீஷன் அழிக்கிறது. நெக்ஸ்ட் ஃபேமஸ், ஃபேமஸ்னா இன்ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்னா தோராயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அப்போ இங்கே எக்ஸாக்ட் அப்படிங்கிறதா ஆப்போசிட். அடுத்தது ஓன், ஓன்னா நம்முடைய அப்படின்னு அர்த்தம், ரெண்ட்னா வாடகைக்கு அப்படிங்கிறது. அடுத்தது அடல்ட், அடல்ட்னா ஜூவினைல், அடல்ட்னா என்ன சொல்கிறது, இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஜூவினைல் அப்படின்னா சின்ன பசங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கூகுள்லேயும் போயிட்டு இங்கிலீஷ் இஸ் ஈஸி பை சரண்யா பட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் என்னோட யூடியூப் சேனலை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.